நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். சுதந்திர காற்றை சுவாசிக்க புலிகளின் முக்கிய பேஸ் தான் இது. வாழ்வென கூறி வழியில் நடந்த மாவீரன் நகரிலே புலிக்கொடி தேசிய கொடியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. மெல்ல மெல்ல உலக மங்களை ரத்தத்தையும் சதையையும் கொடுத்து கரும்புலிகளாக சென்று கடலிலே காவியம் படைத்து தங்களுடைய உடலை நிச்சயமாக தாயக தமிழர்களுக்கு வணக்கம். இது கார்த்திகை மாதம், மாவீரர் மாதம். மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் முகமாக மதிப்பளிக்கும் நிகழ்வு விநாயகபுரத்தில் நடக்க இருக்குது. இது தொடர்பான ஒரு காணொலியை தன்னைக்கு பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். அவர்களுடன் இணைந்து அனைவரையும்
நெஞ்சு கணக்கின்ற நினைவுகளோடு 2025ஆம் ஆண்டினுடைய மாவீரர் நாள் வந்திருக்கிறது. ஒரு நீண்ட விடுதலை போராட்டம் ஒன்றிலே எங்களுடைய மடிகளிலே தவழ்ந்து உங்களுடைய தாய் முலையிலே பால் எழுந்தி இந்த மண்ணிலே ஒரு பிள்ளையாக வளர்ந்து இந்த மண்ணில் படித்து பட்டம் பெற்று உங்களை பார்ப்பான் என்று நம்பியிருந்த பிள்ளையை இழந்து பெற்ற வயது பற்றி எறிய கூடியிருக்கின்ற ஒரு பொழுதாக இந்த நாள் அமர்ந்திருக்கிறது. நேற்று போல் இருக்கின்ற நினைவுகள் உங்களுடைய நெஞ்சங்களிலே வந்து போகும். நீங்கள் அருமையாக பெற்றெடுத்த பிள்ளைகள், கண் போல காத்து வளர்த்த பிள்ளைகள், உங்களோடு அன்பு பேசி செல்லம் பொழிந்து குளப்படி செய்து உங்களுடைய நெஞ்சங்களோடு இணைந்து கொண்ட பிள்ளைகள், எவ்வாறு வளருவான் என்று கனவு கண்ட பிள்ளைகள் ஒரு பொழுதிலே வித்துடலாக வந்த பொழுது ஒரு கைப்பிடி மண்ணை போட்டு புலிகளின் தாகம் தமிழீழத்தாயகம் என்று விடுதலை புலிகளும் தமிழரின் தாகம் தமிழீழத்தாயகம் என்று தமிழீழ மக்களும் வழி அனுப்பி வைத்துவிட்டு அந்த பெரிய சத்திய வேள்வியில் சத்தியம் கொண்டு வாழ்ந்தவர்கள் நாங்கள். இந்த மலரஞ்சலி நிகழ்கிற பொழுது ஒரு அம்மா சொன்னார், என்னுடைய பிள்ளைகளில் ஒன்றாவது வந்திருந்தால் என்று சொல்லி அழுவதை பார்த்தேன். என்னுடைய பிள்ளைகளில் ஒன்றாவது வந்திருந்தால் நான் வாழ்ந்திருப்பேனே என்று சொன்ன பொழுது எத்தனை பிள்ளைகளை அவ இந்த மண்ணிற்கு இழந்தா என்பது மிகப்பெரிய செய்தி. ரத்தமும் சதையுமாக பல்லும் சில்லுமாக மடி மீது தவழ்ந்த பிள்ளை ஒன்றை நிலை போல கிடத்தி பார்க்கின்ற துயரம் எந்த பெற்ற தாய்க்கும் எந்த பெற்ற தந்தைக்கும் வரக்கூடாத ஒரு துயரம். அந்த துயரத்தை சுமந்தவர்கள் நீங்கள். ஒரு இன விடுதலைக்காக, இந்த விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு கனவுகளை துறந்து தங்கள் கல்வியையும் வாலிபத்தையும் துறந்து தன்னுடைய காதலையும் வாழ்வையும் துறந்து இந்த மண்ணிலே தன்னுடைய இன்னுயிரை இந்த விடுதலைக்காக ஈந்த உத்தவர்களினால் தான் இன்று உலகத்திலே தமிழன் என்கின்ற ஒற்றை சொல் பேசப்படுகின்ற சக்தி வாய்ந்த சொல்லாக மாறியிருப்பதற்கு காரணம் எங்களுடைய மாவீரர்களுடைய மாபெரும் தியாகம். அந்த தியாகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அந்த தியாகத்தை சொல்லித்தான் நாங்கள் சேவிக்கின்றோம். அந்த தியாகத்தினாலே தான் சக்தி மிக்க தமிழர்களாக இன்று உலகத்தில் வாழுகிறோம் என்றால் அந்த விடுதலை போராட்டத்தை சரிவர நெறிமுறையை தவறாது நிகழ்த்திய தலைவர் பிரபாகரன் அவர்களும் அந்த உண்மையான மனிதரின் பின்னாலே ஒரு சத்திய வாழ்விற்காக தங்களுடைய இன்னுயிரை உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்க தயாரான உங்களுடைய பிள்ளைகளும் தான் இந்த இனத்தினுடைய இரத்த ஓட்டமாக இன்று இயங்கி வருகிறது. பலரும் சொல்கிறார்கள், இது ஒரு சம்பிரதாயம். பெற்றோர்களை அழைத்து நலரஞ்சலி செய்துவிட்டு அவர்களுக்கு உணவளித்து கௌரவித்து அனுப்புவது ஒரு தேசத்தினுடைய உயர்ந்த கடமை. அந்த கடமையை இந்த மக்கள் செய்ய வேண்டும், இந்த பிள்ளைகள் செய்ய வேண்டும். இங்கே கூடியிருக்கின்ற சிறுவர்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்தினுடைய அற்புதமான தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டும். சந்ததிக்கு நாங்கள் கொண்டு செல்லாத இந்த விடுதலை போராட்டமும் விடுதலை போராட்டத்தில் வெற்றி பெற்ற வரலாறை நாங்கள் பார்க்க முடியாது. ஜசீர் அரபாத் அவர்கள் பலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய PLO-வினுடைய தலைவர். பலஸ்தீன விடுதலைக்காக ஆயுதம் தூக்கி போராடி பலஸ்தீனத்திற்கு கொண்டு ஒரு நாடு வேண்டும் என்று போராடி அந்த போராட்ட இயக்கங்கள் பல்வேறு தலைவர்களை கண்டு இன்று இந்த வருடம் ஐக்கிய நாடுகள் சபையிலே பலஸ்தீனம் ஒரு சுதந்திர அரசாக மலர வேண்டும் என்ற பிரகடனத்தை உலகம் செய்திருக்கிறது. நினைத்து பாருங்கள், பலஸ்தீன விடுதலை போராட்டம் தோற்று போகவில்லை. உலகத்திலே சிறுபான்மை தேசிய இனங்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய சுயாட்சியை பெறுவதற்கான சமவாயத்தை ஐக்கிய நாடுகள் சபை கொண்டிருக்கிறது. தமிழர்கள் கிட்டத்தட்ட 117 நாடுகளிலே வாழ்கிறார்கள். சக்தி மிக்க தமிழர்களாக புலம்பெயர்ந்த தேசங்களிலே இந்த மண்ணில் நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை நிரூபிப்பதற்காக அனைத்து மனித உரிமை இயக்கங்களையும் நோக்கியும் சர்வதேச சாசனங்களை வலியுறுத்துகின்ற அமைப்புகளை நோக்கியும் உங்களுடைய பிள்ளைகள் உலகத்திலே பணியாற்றுகிறார்கள். நாடு கடந்த தமிழீழ அரசு உட்பட பல்வேறு சுதந்திரத்திற்கான இயக்கங்கள் இன்றும் இயங்கி வருகிறது. நினைத்து பாருங்கள், கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அரசுக்கு, ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடின பயங்கரவாதிகளாக காட்டப்பட்ட JVPN என்ற இயக்கம் இன்று இலங்கை அரசாங்கத்தினுடைய ஆட்சி பீடத்திலே ஏறி இருக்கிறது என்றால் ரத்தத்தையும் சதையையும் கொடுத்து கரும்புலிகளாக சென்று கடலிலே காவியம் படைத்து தங்களுடைய உடலை பித்தறிந்து தியாகம் செய்த எங்களுடைய விடுதலை புலிகள் இந்த மண்ணை ஆளுகின்ற காலம் ஏன் வரக்கூடாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு ஆட்சி அதிகாரத்திற்காக தங்களுடைய துப்பாக்கிகளை தங்களுடைய சொந்த தேசத்திற்கு எதிராக நீட்டியவர்கள் JVP. ஆனால்
தங்களுடைய சொந்த மக்களின் வாழ்விற்காக, சுயநிர்ணய உரிமைக்காக, தங்களுடைய சந்ததி வாழ வேண்டும் என்பதற்காக தங்களுடைய இன்னியை இந்த மண்ணிலே வைத்தவர்கள் விடுதலை புலிகள். எவ்வளவு பெரிய தர்ம வேறுபாடு! இந்த தர்ம வேறுபாட்டுக்கிடையே அந்த ஜேவிபியினால் தன்னுடைய தேசத்தை ஆள முடிகிறது என்று சொன்னால், ஏன் தமிழர்களினால் தங்களுடைய தேசத்தை ஆள முடியாது? தர்மம் ஒரு நாள் தலையை நிமிர்த்தி தன்னுடைய நீதி சொல்லுகின்ற நாள் உண்டு என்பதை நாங்கள் எல்லோரும் நம்ப வேண்டும். ஏனென்று சொன்னால், கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கையிலே ஜனாதிபதியாக வந்தபொழுது சொன்னார்கள், 20 ஆண்டுகள் கோட்டாபய நீடிப்பார், அவரை எதுவும் செய்துவிட முடியாது என்றார்கள். வெறும் ஒரு வருட காலத்தில் கோட்டாபய கோடிக்குள்ளால் ஓட வேண்டிய ஒரு நேரமே உருவாகியது என்பது ஒரு தர்மம். இந்த உணர்வுபூர்வமான செயற்பாடுகளை ஒழுங்கமைத்த உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை கூறிக்கொண்டு, நம் வாழ்நாளிலே ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த மாவீரர் தின நிகழ்வுகளையும் அதனோடு இணைந்த செயற்பாடுகளையும் சந்தித்து வருகிறோம். கார்த்திகை பூக்களும் பூத்திடும் கண்ணில் நீ துணி கோர்க்கும் நிலவது வேர்க்கும் நெஞ்சில் நெருப்பினை மூட்டிடும். காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோ, அந்த நீர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை உள்ளத்திலே வளர்த்தோ. கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோ, அந்த நீர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை உள்ளத்திலே வளர்த்தோ. கல்லறை வரிசைகள் நீள்கிறதே, அந்த பரிசையில் சுடர்கள் ஏற்றிடும் பொழுதில் நெஞ்சினில் நெருப்பது மூழ்கிறதே. வானத்தின் திருநாள் கார்த்திகையில், மாவீரத்தின் பெருநாள் கார்த்திகையில், மானத்தின் திருநாள் கார்த்திகையில், மாதவனாளதும் கார்த்திகையில், கார்த்திகை மாதம் கருப்பு, இந்த கார்த்திகை மாதம் நெருப்பு, கார்த்திகை மாதம் கருப்பு, இந்த கார்த்திகை மாதம் நெருப்பு. கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோ, அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததொரு கனவினை எண்ணத்திலே வளர்த்தோ. கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோ, அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததொரு கனவினை எண்ணத்திலே வளர்த்தோ. மெல்லிய புன்னகை மேகங்களே உங்கள் சொந்தங்கள் வந்துள்ளோ ஆய்திரத்தி. கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோ, அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததொரு கனவினை எண்ணத்திலே வளர்த்தோ. கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோ, அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததொரு கனவினை எண்ணத்திலே வளர்த்தோ. மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும், மாவீரர்களின் வேர்களிலே பன்னீர் தெளிக்கும்.
என் உள்ளத்தில் உள்ள உணர்வுகளை உனக்கு எழுதினேன் அம்மா நலமா அனைவரும் சுகமா அம்மா நலமா அனைவரும் சுகமா மகிழ்வோடு வாழுங்கள் மாவீர துணையம்மா அம்மா நலமா அனைவரும் சுகமா களத்திலிருந்து அம்மாவுக்கு கடிதம் எழுதினேன் என் உள்ளத்தில் உள்ள உணர்வுகளை உனக்கு எழுதினேன் நலமோடு நீங்கள் வாழ வேணும் என்று தானே களமாடி பகை வெல்ல களத்தில் இன்று நானே உனை மறந்து இருப்பேனா கலங்காதே தாயே உனை மறந்து இருப்பேனா கலங்காதே தாயே எங்கள் உரிமைக்காய் போராடும் நான் உந்தன் சேயே அம்மா நலமா அனைவரும் சுகமா அம்மா நலமா அனைவரும் சுகமா உடலாளி தானம்மா பிரிவாகி போனோம் உயிராளி நாம் என்று ஒன்றாக ஆனோம் உயரோடு என்னை எண்ணி ஏங்காதே அம்மா உயரோடு என்னை எண்ணி ஏங்காதே அம்மா அண்ணன் அன்பாலே அரவணைக்கும் உனை போன்ற தாயம்மா அம்மா நலமா அனைவரும் சுகமா
மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும் மாவீரர்களின் ஏகளிலே பன்னீர் தெளிக்கும் கல்லறைகள் வீடுகளை கருவறைகள் நாங்கள் கைகள் தொழும் தெய்வங்களின் அரியணைகள் வனமலர் பூவும் அந்த வாசல் வந்து பாரும் செல்லும் போது தேகம் எல்லாம் புல்லரித்து போகும் வனமலர் பூவும் அந்த வாசல் வந்து பாரும் செல்லும் போது தேகம் எல்லாம் புல்லரித்து போகும் மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும் மாவீரர்களின் பேர்களிலே பன்னீர் தெளிக்கும். இந்த இடத்தை பற்றி நாங்கள் கட்டாயம் பேசி ஆகணும். இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலையில் அண்மையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் இன்றைக்கி ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு மாவீரர் பெற்றோர்களுக்குரிய கௌரவிப்பு நடந்து கொண்டிருக்கும் கிளிநொச்சி மாவீரன் அவன் போன வழியில் புயலென எழுந்து போரில் வென்றார் புலி வீரர். உலக படைகள் ஒன்றாக வரினும் உரிமை தன்னை இழப்போமா, அந்த நிலவும் கடலும் சான்றாக எங்கள் நிலத்தில் ஆட்சி விடுப்போமா. மானம் ஒன்றே வாழ்வென கூறி வழியில் நடந்த மாவீரன் அவன் மிகப்பெரிய இன்னுயிரான உயிரை தியாகம் செய்த மாவீரர்களை ஒரு கணம் மனதிலே நினைத்து அந்த மானமா மணவர்களை இந்த தேச விடுதலைக்காக பெற்றெடுத்து தந்த அம்மாக்களே, அப்பாக்களே, உரித்துடைய சகோதரர்களே, இங்கே வருகிறந்திருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மாவீரர் நாள் வருடந்தோறும் கார்த்திகை பிறக்கிற பொழுது எங்களுடைய மனங்களிலே எங்களுக்கு முன்னாடி எங்கள் பிள்ளைகள் எங்களோடு வந்து நிற்கின்ற ஒரு உணர்வை, அவர்கள் எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு உறவாடுகின்ற, எங்களோடு உணவருந்துகின்ற, அவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையை இந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு தருகிறது. அந்த உன்னதமான மானமா மறவர்களை நாங்கள் நினைக்கிறோம்.
உலகத்திலே விடுதலைக்காக போராடிய ஒவ்வொரு இனங்களும் தன்னுடைய தேசிய விடுதலையிலே தங்களோடு வாழ்ந்து போராடியவர்களை கௌரவமாக நினைக்கின்ற வணக்கம் செலுத்துகின்ற வரலாற்றை நீங்கள் எல்லோரும் பார்ப்பீர்கள். உலக யுத்தங்கள் நடைபெற்று முடிந்த பிறகும் ரஷ்ய நாடு தன்னுடைய போர் வீரர்களுக்காக மலர் வளையம் வைத்து வணங்குகிறார்கள். அமெரிக்க நாடு தான் செல்லுகின்ற நாடுகளில் எல்லாம் தன் படை வீரர்களுக்காக வணக்கம் செலுத்துகிறார்கள். அண்மையிலே சென்ற 13ஆம் தேதி இலங்கையினுடைய ஜனாதிபதி உட்பட இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் தங்களுடைய ஜேவிபி போராளிகளுக்காக அவர்கள் வணக்கம் செலுத்துகின்றார்கள். ஆகவே வணக்கம் செலுத்துதல் என்பது அது எங்களுடைய உரிமை. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை இந்த தேச விடுதலைக்காக தமிழீழம் என்ற கனவோடு தங்கள் உயிரை இந்த மண்ணுக்கு தந்த ஈகம் செய்தவர்களை நினைக்கின்ற மாபெரும் நிகழ்வை, அந்த மாபெரும் மனிதர்களை நாங்கள் மனதிலே கொள்ளுகின்ற நாள்தான் மாவீரர் நாள். நாங்கள் வெறுமனே உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய தகுதியுடையவர்கள் அல்ல. அன்புக்குரிய அம்மாக்களே, அப்பாக்களே, நீங்கள் 10 மாதம் சுமந்து பெற்ற உங்கள் பிள்ளையை தேசத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்கள். தோளிலே சுமந்த உங்கள் மகனை நீங்கள் இந்த தேசத்துக்காக தந்திருக்கிறீர்கள். அந்த பிள்ளையினுடைய இளமை காலங்கள் தன்னுடைய வாலிப கனவுகளை எல்லாம் துறந்து இந்த தேசத்தை நேசித்த அந்த பிள்ளைகளை ஆற்றுப்படுத்த அல்லது அவர்களை பெற்றெடுத்த உங்களை ஆற்றுப்படுத்த எங்களுக்கு தகுதி இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் உங்களோடு நாங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறோம். இன்றும் யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகளுக்கு பிறகும் நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருந்து எங்கள் பிள்ளைகளை நினைக்கிறோம் என்றால் எங்கள் பிள்ளைகள் எங்களோடு வாழ்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. சில வருடங்களிலே நாங்கள் ஒரு மஞ்சள் சிவப்பு கொடியை கட்ட முடியாமல் இருந்தோம், அல்லது தொழிலும் இல்லத்துக்கு போக முடியாமல் இருந்தோம். இவற்றையெல்லாம் உடைத்தெறிந்து இன்று அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒரு பொது வழியிலே வணக்கம் செலுத்துகிறோம் என்றால் அந்த ஆத்மாக்கள் எங்களுக்காக வாழ்ந்தவர்கள் என்பதையும் அவர் எங்களுடைய விடுதலைக்காக தியாகம் செய்தவர்கள் என்பதையும் நாங்கள் உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்கிறோம். அதனால்தான் நான் நினைக்கிறேன், இந்த மாவீரர் நாள் பிறக்கிற பொழுது, கார்த்திகை மாதம் பிறக்கிற பொழுது எங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் எங்களுடைய ஒவ்வொரு ஜீவராசிகளும் செய்கின்றன. அதே போலதான் நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள். நாங்கள் நிரந்தரமான நில உரிமையை கொண்டவர்கள். எங்களுக்கு ஒரு தனித்துவமான மொழி உரிமை உண்டு. எங்களுக்கு கலாச்சார பண்பாட்டு அடையாளங்கள் உண்டு. எங்களுடைய பூர்வீக நிலத்திலே எங்களை வாழ விடாமல் தடுக்கின்ற, எங்களை ஆக்கிரமிக்கின்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலத்தை தவிர்க்க முடியாமல் தான் உங்களுடைய பிள்ளைகள் ஆயுதம் ஏந்தினார்கள். தேசிய தலைவர் பிரபாகரனுடைய ஒவ்வொரு கண்ணசைவுக்கும் ஒரு புதிய பரணியை, ஒரு புதிய பாதையை எங்களுடைய பிள்ளைகள் வகுத்தார்கள். அதனால்தான் நாங்கள் இந்த உலகத்திலே மிக உயர்ந்த மதிப்புள்ள இனமாக இன்றும் பேசப்படுகின்ற இனமாக இருக்கிறோம். நான் நினைக்கிறேன், அவர்களுடைய தியாகம், உங்களுடைய உன்னதமான பங்களிப்புகள். அண்மையிலே ஒரு வாரத்துக்கு முதல் கூட கனடாவினுடைய பிரண்டன் நகரிலே புலிக்கொடி தேசிய கொடியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. மெல்ல மெல்ல உலகம் எங்களை பார்க்கிறது. மெல்ல மெல்ல உலகம் எங்களை திரும்பி பார்க்கிற ஒரு காலம் வந்திருக்கிறது. இதற்கான காரணம் யார்? உங்களுடைய பிள்ளைகள். நீங்கள் மடி சுமந்த பிள்ளைகள், நீங்கள் தோல் சுமந்த பிள்ளைகள், உங்களுக்கு அம்மா நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி சென்ற பிள்ளைகள். இவர்கள் தான் இந்த தேசத்தினுடைய விடுதலையினுடைய காரணகர்த்தாக்கள். தமிழீழ தேசம் விடுகின்ற பொழுது இவர்களுடைய கனவுகளும் இவர்களுடைய எண்ணங்களும், ஒவ்வொரு போராளியும் அவன் மாவீரர் ஆகிற பொழுது புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்றே அவன் இந்த மண்ணில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருந்தான். அந்த தியாகமும் வரலாறும் தான் எங்களை இந்த மண்ணிலே ஒன்று கூட வைத்திருக்கிறது, நிமிர வைத்திருக்கிறது, நிமிர்ந்து பேச வைத்திருக்கிறது. ஆகவேதான் அன்புக்குரியவர்களே, வரலாறு நான் சொன்னது போல யாரையும் தள்ளி விட்டு போகாது. இயற்கை எதை விரும்புகிறதோ அதை தந்தே ஆகும். நாங்கள் 2009ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து சென்று 2010 நாங்கள் மீளக்கூடிய இருக்கின்ற பொழுது 2016ஆம் ஆண்டு வரை இப்படி ஒரு வணக்கத்தை செலுத்த முடியாமல் கொடூரமான ராணுவ கரங்களுக்குள் நாங்கள் அடக்கப்பட்டிருந்தோம். மெல்ல மெல்ல நாங்கள் போராடி போராடி அந்த உரிமையை பெற்றோம். 2000 நான் அளவழியெல்லாம் அழுதிருக்கின்றேன். உண்மையிலேயே எங்களுக்கு இயற்கை உதவி இருந்தது. இந்த மாவீரர் நாள் நிகழ்வை நாங்கள் செய்வதற்கு பல்வேறு இடர்களுக்கு கொடுத்திருந்தோம். விநாயகபுரம் அல்லது கிருஷ்ணபுரத்திலே அடுத்தவர்களுக்கு நாங்கள் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். எனது அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை பின்னத்திலே வளர்த்தோ, கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே வீரைத்தோ. அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை பின்னத்திலே வளர்த்தோ, கல்லறை வாழ்ந்திடும் வல்லவரே உம்மை கைதொழ வந்துள்ளோம் கண்டிரப்பி. மெல்லிய புன்
அந்த நகரில் இருந்த இயக்கத்தினுடைய விடுதலை புலிகளினுடைய பிரதான ஒரு பேஸ் ஒன்று தான் இது. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கே ஒரு பாரிய நீர் தொட்டியும் இருக்குது, பக்கத்தில் ஒரு கிணறும் இருக்குது. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இராணுவம் கைப்பற்றி வச்சுருக்கும் போது பச்சை பெயிண்ட் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தற்போது இந்த இடத்த விட்டுட்டு போயிட்டாங்க. பெரிய ஒரு பில்டிங், என்ன வறந்திருக்குன்னு தெரியல. முன்னுக்கு வந்த உடனே வளைவான ஒரு முறையில் கட்டியிருக்கிறாங்க. உங்களை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான அமைப்பில் கட்டப்பட்டிருந்தது இந்த பில்டிங். இயக்கம் இதனுடைய ஒரு முக்கியமான ஆவணங்களாக இருந்திருக்குமா ஒரு இங்கே எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், இடத்தை கொடுத்துட்டாங்க. முன்னுக்கு அதே போன்று இன்னொரு ஒரு பில்டிங்கும் இருக்குது. ஓகே இவர்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி விநாயகபுரத்தில் மாவீரர்களின் பெற்றோர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு நடந்து கொண்டிருந்த வேளையில் நாங்கள் அது முடிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை புலிகளின் முக்கியமான ஒரு பேஸ் இருந்ததாக சொல்லப்படும் இந்த இடத்துல தான் நாங்கள் காணொலியில் கிடைக்கிறோம். நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.